அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலையம். சூரத்து தௌபாவில் 84வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுடைய தொழக்கூடாது, சமாதியில் நிற்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி முனாஃபிக்களை பற்றி அவங்க பேசுது. அப்போ நாங்கள் வைத்து அது சிலவங்களை வெளிப்படையாக எங்களுக்கு விளங்குது, குர்ஆன ஹதீஸை நாங்கள் செல்லும்போது மறுக்கிறாங்க. அவங்களுக்கு வைத்து நாங்கள் தொழுவை நடத்துகிறோம். அது ஏழுமா ஏழும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சூரா தௌபால ஒரு வசனம் வருது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதா. முனாஃபிக்கள் என்று யார் இருக்கிறாங்களோ ஒரு கூட்டம் இருந்தாங்க. முனாஃபிக்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்கள பத்தி இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹுமா மாத அபதா. அவர்களில் யார் மரணித்தாலும் ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அவர்களுக்காக தொலை வைக்காதீர்கள். வலா தகும் அலா கபரிஹி. அவர்களுடைய கபறுகளில் நீங்கள் நிற்கவும் வேண்டாம். இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி. அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். வமாத்து வஹும் ஃபாசிகூன். பாவிகளாக இருந்து கொண்டு என்ன செய்தார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கபருக்கு அருகில் நீங்கள் நின்று விடாதீர்கள், நீங்க அவருக்காக தொலை வைக்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். இது முனாஃபிக்களுக்கு என்ற ஒரு சாராருக்கு வந்திருக்குது. நாங்க இப்ப இருக்கக்கூடிய சிலவங்களுக்கு தொழுகையை புறக்கணிக்கிறதுக்கு இது ஆதாரமாகுமான்னு அவர் கேட்கிறாரு. முனாஃபிக்களை பொறுத்தளவுல அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த காலத்துல நேரடியாக முஸ்லிம்களாக தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். அவங்க எப்படி சொல்லுவாங்க, வைதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் கண்டால் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம். தங்களுடைய செய்தான்களோடு தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் காலு இன்னாமாக்கும், நாங்க உங்களை சேர்ந்தவங்க தான். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். நாங்கள் அவர்களை கேலி செய்கிறோம் என்று சொல்லுவாங்க. யாரோடு இருப்பதா சொல்லுவாங்களா, தங்களுடைய செய்தான்கள். செய்தான்கள் என்றா உண்மையான செய்தான் இல்ல, காஃபிர்களோட தலைவர்கள் இருந்தாங்களே, காஃபிர்கள் முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடியவங்க இருந்தாங்களே, இவங்களோட தான் இவங்க கூட்டு சேர்றது இந்த முனாஃபிக் கூட்டம். அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், அவங்கள நாங்கள் கேலி செய்கிறோம். என்ன கேலி, நாங்கள் முஸ்லிம்களாக இல்லாமல் முஸ்லிம்களை போல் நாங்கள் என்ன செய்கிறோம், நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பிக்கை கொண்டவங்களை கண்டா நாங்கள் உங்களோட தான், நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் முனாஃபிக்கள் இருந்தாங்க என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல வலா இலா ஆவுலாஹி லா இலா ஆஹுலாஹி வலா இலா ஆஹுலாஹி. அவர்கள் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் இல்லை, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் இல்லை. இப்படி ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு புறம்போக்கான ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு கொள்கையில உறுதியான ஒரு நிலையில் இல்லை. சேத்துல ஒரு காலு தண்ணியில ஒரு காலு. சிலவங்க புரியாம கூட அப்படி இருப்பாங்க, சேத்துல ஒரு காலு தண்ணியில ஒரு காலண்டு. இவங்க புரிஞ்சே இருந்தாங்க, நாங்க சேத்துலையும் வைப்போம் தண்ணிலையும் வைப்போம் என்று புரிஞ்சுக்கிட்டு வேண்டுமென்று இஸ்லாத்தை குழப்புறதுக்காகவே இந்த முனாஃபிக்கள் வேலை பார்த்தாங்க. இவர்ல தலைவனா யார் இருந்தார், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்களுடைய தலைவன் மரணம் அடைகிறார். மரணம் அடைஞ்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு தொழுவிக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. எதுக்காக இந்த வசனம் வந்துச்சுன்னு விளங்கினா தான் சட்டம் எப்படி என்று விளங்கும். தொழுவிக்கிறதுக்காக வர்றாங்க. வர்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தடுக்கிறாங்க, நீங்க தொழுவிக்காதீங்க. அவர் ஏன் தொழுவிக்க வர்றாருண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக் தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூனுடைய மகன் முஸ்லீமாக இருக்கிறார், உண்மையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தைக்காக வேண்டி உங்களுடைய போர்வையை கஃனாடையாக தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புறாங்க. இவர் முஸ்லீமா இல்லையா, அதனால கொடுக்குறாங்க. அதே மாதிரி தொழுவிக்க சொல்லி அவருக்கு வலியுறுத்துறாரு, வற்புறுத்துறாரு, தொழுவிக்க வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் கலந்து கொள்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய எதிரியை நீங்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வீங்க, இது செய்யக்கூடாது, அவன் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெளிவாக தெரியும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய அளவுல தகராறு நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த கோரிக்கையை மறுத்து தொழுவிக்கிறாங்க. தொழுகை நடக்குது, ஜனாசா தொழுவிக்கிறாங்க. ஜனாசா தொழுகைண்டா என்ன, சாதாரண விஷயமா? பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் மஃபிர் லஹு வரஹம்ஹு, அல்லாஹ் மஃபிர்ஹு வரஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ இவருடைய பாவங்களை மன்னித்திரு, அவருக்கு அருள் புரி, வாஃபி வாஃபு அன்னு, அவருடைய குற்றங்களை மன்னித்து அலட்சியம் செய்துவிடு,
வவஸ்ஸி நுதுகலஹு வஅக்ரிம் நுஸுலஹு இப்படி என்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம், பாவம் மன்னிப்பு கேட்கிறோம். அப்ப முனாஃபிக் வந்து தெளிவாக காஃபிர்களோடு சேர்ந்து இருக்கிறவங்க தான் அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்து தொழுவிக்க போவாங்கன்னு தான் உமர் எல்லாம் தடுக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, முனாஃபிக்களை பொறுத்தளவுல அல்லாஹ் சொல்றான், இன் தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி அல்லது பாவ மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் சரி, 70 மடங்கு நீங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன் வசனம் எப்படி சொல்றான், நீங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காம விட்டாலும் சரி, கேட்கிற பாவ மன்னிப்பை 70 தடவை கேட்டாலும் சரி, அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், முனாஃபிக்களை மன்னிக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் எனக்கு ஆப்ஷன் தந்திருக்கிறானா இல்லையா, கேட்டாலும் சரி கேட்காட்டிலும் சரி என்று அல்லாஹ் தந்திருக்கிறான். தெரிவு செய்வதற்கு, தேர்வெடுப்பதற்கு, தேர்ந்தெடுப்பதற்குரிய வாய்ப்பை எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனவே நான் பாவ மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டியும் பிரச்சனை இல்லைன்னு தான் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. ஆனா மார்க்க தீர்ப்பு வருது, நீங்கள் வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹுமா, அவங்களை யாருக்காகவும் நீங்கள் தொழுவிக்க கூடாது. மாத்த அபதா, அவர்கள் இறந்த பிறகு அவர்களை யாருக்காகவும் தொழுவிக்க கூடாது. வலா தக்கும் அலா கபரிஹி, அவர்களுடைய கபருக்கு அருகே போய் நீங்க நிற்கவும் கூடாது. இது என்ன தெரியுமா சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற வகையில் ஒருவர் மரணித்தால் அவருக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பிரத்யேகமா என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிய கூட்டி பெருக்கிற வேலை செஞ்ச ஒரு வயோதிப பெண்மணி இரவிலே மரணம் அடைகிறார்கள். அந்த மரணம் அடைய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது இல்ல. நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, இரவோடு இரவாக அவங்களை அடக்கம் செய்யறாங்க, நல்லடக்கம் செய்யறாங்க. காலையில ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி எங்க அப்படின்னு கேட்கிறாங்க, காணலையே. அல்லாஹ்வின் தூதரே, நேற்று இரவு மரணித்து விட்டார்கள், நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு அவங்களோட கபரை காட்டுங்க. என்னுடைய காலத்தில் என்னுடைய துஆ இல்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது, அடக்கம் செய்யப்படக்கூடாது. நீங்க கூட்டி பெருக்கிற ஆள் என்றதுனால சாதாரணமா நினைச்சிட்டீங்களா, அப்படி செய்யக்கூடாது. என்னுடைய காலத்துல யாரு மரணித்தாலும் என்னுடைய பகுதியில், ரசூலுல்லாஹ் வாழ்ற பகுதியில், உலகத்துல எல்லாம் மரணிக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய கண் முன்னாடி மரணிக்க கூடியவர்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் கேட்கணும் என்றாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, என்னுடைய துஆவின் காரணமாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடும், பிரத்யேகமாக அவர்கள் அருள் செய்யப்படுவார்கள். தனிப்பட்ட முறையில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு துஆ கேட்கறதுக்காக அவங்களோட கபருக்கு அருகையில் போய் நின்று அவங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தனியாக தொழுகை நடத்துறாங்க. இது மற்றவங்களுக்குரிய சட்டமே இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்குரிய சட்டம் மாத்திரம்தான். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தடை வருது, நீங்கள் கபறுகளை முன்னோக்கி தொழாதீர்கள் அப்படின்னு வருது. ஜனாசா தொழுகைக்கு சுஜூத் இல்லாவிட்டாலும் அது ஒரு தொழுகையா தானே இஸ்லாம் பார்க்குது. அதுல ஒரு தக்பீர் இருக்குதா இல்லையா, ஒரு சலாம் இருக்குதா இல்லையா, தஸ்லீமும் தக்பீரும் இருந்தாலே தொழுகை தானுங்க. அப்ப அது ஒரு தொழுகையாக பார்க்கப்படுறதுனால எங்களுக்கு கபறுகளுக்கு நேரம் நின்று என்ன செய்ய முடியாது, ஜனாசா தொழுகை தொழ முடியாது. கபறுகளுக்கு அருகில் நின்று எங்களுக்கு ஜனாசா தொழுகை தொழ முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமான அனுமதி இருக்கிறதுனால, அவங்க பிரத்யேகமா அவங்களோட துஆ செல்லுபடியாகும் என்றதுனால ரசூலுல்லாஹ் கபரை காட்ட சொல்றாங்க, அவங்களுக்காக என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இதே நிலையை தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அதுதான் உமர்லான்னு தடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கட்டளை வருது, தொழுவிக்கவும் கூடாது, பள்ளிவாசல்ல கபருக்கு அருகில போயிட்டு நீங்க பிரார்த்தனை செய்வீங்களே அதையும் செய்யக்கூடாது. ரெண்டுமே தடை தான். அவன் முனாஃபிக்கு, நரகத்துல அடித்தளத்துல தான் அவன் இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் வந்து தடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப முனாஃபிகள்ல வந்து தொழுகையில கலந்து கொள்ளக்கூடாது, தொழக்கூடாது. அவனோட கபறுகள்ல எங்களுக்கு எப்படியுமே அனுமதி இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு கூட கபறுகளுக்கு அருகில நின்று பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லிருச்சு. இப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்க வந்து ஒரு கபருக்கு அருகில போய் எங்களுக்கு எப்படியுமே பிரார்த்தனை செய்ய முடியாது, பள்ளிவாசல்ல தான் தொழணும். நாங்க ஒருவருக்கு தொழுவிப்பதாக இருந்தால் என்ன பார்க்கணும், அவர் அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக மாறு செய்யக்கூடியவரா இருந்தாரான்னு பார்க்கணும். மாறு செய்யறதா இருந்தா சட்டதிட்டங்கள்ல இல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ற விஷயத்துல அல்லாஹ்க்கு அவர் நம்பிக்கையா நடந்தாரா இல்லையா. அல்லாஹ்வே குர்ஆன்ல தடுக்கிறானே, மா கானலின் நபி வல்லதீன ஆமனு, இந்த நபிக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது தகாது அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க பாவ மன்னிப்பு கேட்க கூடாதே முஷ்ரிக்கா இருந்தா. ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹும் அதுவும் இல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சாங்க,
அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய எதிரிதான் தன்னுடைய தகப்பன் என்று விளங்கின பிறகு தபர்ரா மின்ஹு, அந்த பிரார்த்தனை பாவ மன்னிப்பு கேட்பதை விட்டு விலகி கொண்டார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவம் மன்னிப்பு முஸ்ரிக்கீன்களுக்காக வேண்டி கேட்க முடியாது. முஸ்ரிக்கீன்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா, ஒருவர் சிறுக்கு செய்த நிலையில் எங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய அறிவுக்கு அவர் சிறுக்கு செய்த நிலையில் தான் மரணித்திருக்கிறார் என்று தெளிவாக தெரியும் என்றால் ஜனாசா தொழுகையில பாவ மன்னிப்பு கேட்க போறோம். ரசூல்லா எதுக்காக வேண்டி தொலை போனாங்க? ரசூல்லா தொலை வைக்க போனாங்க. பாவ மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டிலும் பரவாயில்லை என்ற மாதிரி அல்லாஹ் சொன்ன வசனத்தை புரிஞ்சு கொண்டாங்க. அல்லாஹ் அதை விலக்கி விட்டுட்டான். இல்ல, முனாஃபிக்னு வந்தா நிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டானா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்களுக்கு பிறகு ரசூலா தொழுகை நடத்தல. அந்த காலத்துல ரசூலா யாருக்கெல்லாம் தொழுகை நடத்தலையோ அவங்க எல்லாம் முனாஃபிக்கள் என்று சஹாபாக்கள் விலகி கொள்வாங்க. ஒரு நபித்தோழருக்கு மட்டும் பட்டியலை கொடுத்து வச்சிருந்தாங்க. பொதுவா எல்லாரும் எப்படி அறிஞ்சு கொள்வாங்க? ரசூலா யாருக்கு தொழுவிக்காம இருக்கிறாங்க, அவங்க முனாஃபிக்கள். இந்த வசனத்தின்படி எங்களுக்கு என்ன கட்டளை? நபியா இருந்தாலும் மூமினானவங்களா இருந்தாலும் இணை வைக்கக்கூடியவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஜனாசா தொழுகையில பாவ மன்னிப்பு கேட்கிறோம். நிறைய பேருக்கு அந்த துவா தெரியலையே, அதனால தான் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது பரவாயில்லன்னு யோசிப்பாங்க. துவால என்ன வருது? அல்லாஹ் மஃபிருஹு வரஹமு, அவருடைய பாவங்களை மன்னிச்சு அவருக்கு அருள் புரியணும் என்றதான் துவாவே. அப்ப அவருடைய பாவங்கள் வெள்ளை ஆடையிலிருந்து எப்படி அழுக்குகளை நீ அப்புறப்படுத்துவாயோ அதே போன்று இவருடைய பாவங்களை நீ அப்புறப்படுத்திவிரு. வணக்கி மினல் ஹதாயா கமா நக்கைத்த சௌபல் அபியல மினத் தனஸ், இப்படி எல்லாம் வாசகங்கள் வருகிறது, இப்படி துஆக்கள் வருகிறது. எங்களில் இருப்பவர்கள், இங்கே வராமல் இருப்பவர்கள், வருகை தந்தவர்கள், மரணித்தவர்கள், உயிருடன் இருப்பவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்கி விடுவேன்னு ஜனாசா தொழுகையில் நாங்கள் துஆ கேட்கணும். இது முஸ்லிக்கு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப யாரு சிறுக்கை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜனாசாக்களில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. அவர் முனாஃபிக் என்றதனால இல்ல, முனாஃபிக் என்றது ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட சட்டம். நாங்க எப்படி கலந்து கொள்றது? நாங்க அவர் முஷ்ரிக் என்று அறிந்த பிறகு கலந்து கொள்ள முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க தெரியுமா? முனாஃபிக்களுக்கு தொழக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. யார் யார் முனாஃபிக் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியும் முனாஃபிக் யார் என்று அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான். ஆனா ரசூலுல்லாஹ் ஒருவருக்கு முனாஃபிக்களுடைய பட்டியலை சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப அவருக்கும் தெரிஞ்சு போச்சு யாரு முனாஃபிக்கள் என்று. அந்த நபித்தோழர் யாருடைய ஜனாசாக்கு கலந்து கொள்ளாம இருக்குதுன்னு பாப்பாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏண்டா அவருக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். தெரிஞ்சால்தான் என்ன செய்யணும்? புறக்கணிக்கணும். ரசூலுல்லாஹ் அதை பகிரங்கப்படுத்த விரும்பல, ஒருவருக்கு மட்டும் செய்தியை சொல்லிட்டு போனாங்க. தெரிஞ்சவரும் குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்படணும். ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சதுனால அவங்களும் தொழுவிக்க மாட்டாங்க. இவர் தொழாத ஜனாசாக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ள மாட்டாங்க. இப்படி சில சிஸ்டங்களை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப எங்களுக்கும் இதுல இருந்து விளங்குது, சிறுக்கு செய்யக்கூடியவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுண்டா அவங்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகையும் நடத்த முடியாதுன்றது நாங்களும் புரிஞ்சு கொள்றோம். அந்த அடிப்படையில தான் நாங்க சில ஜனாசாக்களை புறக்கணிக்கிறோம். அப்ப சிறுக்கு செய்யறாங்களா இல்லையான்றதை எப்படி பார்க்கணும் என்றதும் ஒரு கேள்வியா இருக்குது. சிறுக்கை பொறுத்தவரையில் ஒருவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மறுக்கிறார் என்றது ஆய்வு செய்ய முடியாது. அது உள்ளம் சார்ந்தது, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உரிய விஷயம். ஆனால் ஒருவருடைய வெளிப்படையான செயற்பாடுகள், அவர் செய்யக்கூடிய செயற்பாடுகள் வெளிப்படையானவைகள் எதுவாக அமைந்திருக்கிறது என்றது பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படித்தான் பலரும் முடிவு எடுப்பாங்க, எடுத்திருக்கிறாங்க. இப்போ உயிரோட வாழ்ற இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க முஸ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முஸ்ரிக்கான பெண்ணை திருமணம் முடிக்க கூடாதுன்னா நாங்க எப்படி பார்க்கிறது? உயிரோடு வாழ்ற நேரத்தில் என்ன துணைவியை நான் தெரிவு செய்யறதா இருந்தா அவன் மூமினான பெண்ணா இருக்கணும், முஸ்ரிக்கான பெண்ணா இருக்கக்கூடாது. ரெண்டையும் எனக்கு எடை போட முடியாது. மூமின் என்றது எப்படி நான் எடை போடுறது? முஸ்ரிக் என்றது எப்படி எடை போடுறது? அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலா இல்லையா? அல்லாஹ்வை நம்பினா எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறா? கலப்படம் இல்லாமல் நம்பி இருக்கிறாளா, கலப்படத்துடன் நம்பி இருக்கிறாரா? கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் சட்டம் ஒன்று இருக்குது, நடைமுறைப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் எப்படி நடைமுறைப்படுத்த சொன்னாங்க? வெளிப்படையான செயற்பாடுகளை பாருங்க. உங்களுக்கு அமீராக நியமிக்கப்படுபவர் அவர் பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற, அல்லாஹ்வை மறுக்கின்ற காரியங்களில் ஈடுபடும் வரைக்கும் அவருக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? கட்டுப்படுங்க. ஈடுபடும் வரைக்கும் கட்டுப்படுங்க. அவர் எப்ப அல்லாஹ்வை மறுக்கிற காரியத்தில் ஈடுபடும் உங்களுடைய அமீருக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று ஆட்சி தலைவருக்கு கட்டுப்படுறதுக்கு ஒரு அளவுகோல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் மேலதிகமா சொல்றாங்க, அவர் குஃப்ரை செய்கிறார்,
அந்த குஃபுரை அவர் செய்கிறார் என்பதற்குரிய ஆதாரம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றாங்க ரசூல். அவர் குஃபுர் தான் செய்கிறார் என்றதுக்கு உங்களோட கையில ஆதாரம் தலீல் இருக்க வேண்டும், அல்லாஹ் அதற்கான சான்றுகளை அருளி இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் குஃபுரை செய்கிறீர்கள், இந்த வசனத்தின்படி நீங்கள் குஃபுரை செய்கிறீர்கள், இந்த நபி வழியின்படி நீங்கள் குஃபுரை செய்கிறீர்கள், எனவே நான் உங்களுக்கு என்று ஒதுங்கணும். அப்ப குஃபுருக்குரிய செயற்பாடுகளை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் எவருடைய கையில் ஆதாரங்கள் இருக்கிறதோ, சிறுக்குடைய செயற்பாடை நிரூபிக்கின்ற விதத்தில் எவருடைய கையில் ஆதாரம் இருக்கிறதோ, அப்போது ஒரு ஜனாசாவை என்ன செய்யலாம், தொழாம புறக்கணிக்கலாம், இமாமத் செய்யக்கூடியவரை புறக்கணிக்கலாம் என்பதை தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, தெளிவாக சொல்கிறது. இந்த அளவுகோலை புரிஞ்சு கொண்டா சரி. எல்லாத்தையும் போயிட்டு நாங்க முஸ்லிக் என்று சொல்லி நாங்க திரிஞ்சு கொண்டு இருக்கல, எல்லாம் முஸ்லிக் தான், தௌஹீத் ஜமாத் SLTJ காரன் மட்டும்தான் முஸ்லீம்டா இப்படி நாங்க சொல்லவே இல்லை. SLTJல மெம்பரா இருக்கிறவங்க வந்து நாங்க சொல்லக்கூடிய கொள்கைக்கு மாற்றமான கொள்கையில அவர் உள்ளத்துல இருப்பார், செயல்பாட்டில் கொண்டு வந்தா நாங்க என்ன செய்வோம், அவர் SLTJ மெம்பர் என்றதுனால அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அவருடைய செயற்பாடு பகிரங்கப்படுத்தும் வரைக்கும் நாங்க ஆதரிப்போம். எப்ப அவர் மாறு செய்கிறார் என்று விளங்குகிறதோ அப்போதுதான் நாங்க என்ன செய்வோம், அவரை புறக்கணிப்போம் என்ற மாதிரி பொதுவான அளவுகோல். உலக முஸ்லிம்களுக்கு இது பொதுவான ஒரு அளவுகோல். யாரு சிறுக்குல ஈடுபடுறாங்களோ அவங்க ஈடுபடுறாங்கன்ற ஆதாரம் எங்க கையில் இருக்கும் என்றால் அப்போது நாங்கள் ஜனாசாவை புறக்கணிக்கணும். அவர் தப்லீக் ஜமாத்ல போறாரு, அதனால் அவர் முஸ்லிக்கான்னு கேட்டா அப்படி முஸ்லிக் இல்ல. அதனால் அவர் முஸ்லிக்கா, அவர் மௌலுத நம்பாமலா இருப்பாரு, தாயத்து கட்டாமலா இருப்பாரு, அவுலியா கிட்ட கேட்காமலா இருப்பாரு, இப்படி சொல்ல இயலாது. யூகம் மார்க்கமாகாது. தெளிவான சான்றுகள் கையில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஜனாசாக்களை புறக்கணிக்கலாம். அந்த ரசூலுல்லாஹ் புறக்கணிச்ச மாதிரி நாங்களும் புறக்கணிக்க வேண்டிய பட்டியல் அவர்களுக்கு நிரந்தர நரகம். அப்படி நிரந்தரமான நரகமா இந்த இல்லைன்னு சொல்லியும் அவர் மறுத்தார், மறுத்துட்டு அவர் மக்களுக்கு ஏவுறாரு. அப்ப நன்மை ஏறி தீமையை தடுக்கிறார், தீமை ஏறி நன்மையை தடுக்கிறார். அவரை எம்மரல் இல்லாமல் வெளிப்படையில வச்சா முடிவு செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தொழிப்பாங்க. அப்ப எங்களுக்கு இதுக்கு தொழில் கேட்குமா? சரி, அதாவது ரொம்ப அழகான ஒரு கேள்வி, எல்லாரும் விளங்கி வச்சுக்கணும். குர்ஆன்ல சூரா தௌபால 67வது வசனத்துல அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் பாலுவும் மின் பாலின், அவர்கள் ஒருவரை சேர்ந்தவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கு கூட்டாளி தானே, நல்லவன் நல்லவனோட கூட்டு சேருவான், கெட்டவன் கெட்டவனோட கூட்டு சேருவான். யஅமுரூன பில் முன்கர் வயன்ஹவுன அனில் மாரூஃப், அவர்கள் தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப பள்ளி வாசல்கள்ல சுன்னத் ஜமாத் உலமாக்கள் இருக்கிறாங்க, அல்லது இந்த தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கை உடையவங்க இருப்பாங்க. என்ன செய்வாங்க, பிதுஅத்தை ஏவுறாங்களா இல்லையா, மீலாத் விழா கொண்டாட வேணாம் என்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதை விடலாமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிப்பதில்லையா? அவர்களை நேசிக்க விரும்ப எங்களுக்கு ஏசுவாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, தீமையை ஏவுறாங்க, நன்மையை தடுப்பாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியா, கேள்வி பதில். இவங்க எல்லாம் பெரிய ஆய்வாளர்களா, பெரிய அறிஞர்களா? மூணுடா ஸ்கூல. தீமையை ஏவுறாங்க, நன்மையை தடுக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக்குடைய செயலா இல்லையா? கன்ஃபார்மா இது முனாஃபிக்குடைய செயல் தான். அப்ப இவங்க முனாஃபிக் ஆவியாச்சா? அப்ப அக்குறையில ஜம்மியத் உலமால இருக்கக்கூடியவங்க யார்டையும் பின்னுக்கு ஜனாசா தொழுகைக்கு கலந்து கொள்ள முடியாதுன்னு நாங்க முடிவு எடுக்கணுமா இல்லையான்னு கேட்கிறாரு. விளங்கிச்சா கேள்வி? இப்ப இவங்க முனாஃபிக் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க முனாஃபிக் இவங்கட பின்னாடி இருந்து நாங்களும் தொழக்கூடாதா இல்லையா? தெரியாதவங்க என்ன தொழலாம், பகிரங்கமாவே தடுக்கிறானே, நான் தீமையை ஏவுறானே, நன்மையை தடுக்கிறானே, இவன்ட பின்னாடி இருந்து தொழுகிறது சம்பந்தமா இஸ்லாத்துடைய முடிவு என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு செய்தியை நாங்க விளங்கி கொள்ளணும். முனாஃபிகள் என்ற உடனே முனாஃபிகள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு பண்பை வச்சு ஒட்டுமொத்தமாக முனாஃபிகள் என்ற முடிவுக்கு நாங்க வரக்கூடாது. முனாஃபிகள் என்று சொல்வதற்கு பலவிதமான பண்புகள் இருக்குது. அந்த எல்லாமே ஒரு சேர யாரிடம் அமைகிறதோ அவர் தான் முனாஃபிக் ஆவார். இப்போ உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிகி, முனாஃபிக்குடைய அடையாளங்கள் சலாசத்து, 3 அடையாளங்கள் என்றாங்க.
இந்த 3 அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்ன? வாக்களித்தால் மாறு செய்வார். எத்தனை பேர் வாக்களிச்சு மாறு செய்கிறோம்? எத்தனை பேருங்க? ஒருத்தரா 2 பேரா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சல்லியை கொண்டாந்து தர்றேன்டுவான். அவன்கிட்ட 10 மணி அடுத்த வருஷம் 2017 வந்தாலும் வராது. அவன்கிட்ட ஒரு லட்சம் கேட்டால் ஒரு லட்சம் நின்றுவான். இப்படி சொல்லக்கூடியவங்க தான் நாங்கள் பார்க்குறோம். வாக்கு மீறுறோம். ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதா சொல்கிறோம். இப்போ நான் சரியா இன்ஷால்லா, இப்போ நிர்வாகம் கேட்குறாங்க டைமுக்கு வந்துடுவீங்களா? இன்ஷால்லா டைமுக்கு காலையில் 10 மணிக்கு இப்படி டாரெண்டு வந்து நின்றுவோம் வேண்டுவோம். 10 காலாச்சா? இப்போ வாக்கு மீறப்பட்டுச்சா இல்லையா? மீறல் நடக்கும். இவர் வாக்கு மீறிட்டாரு, எனவே முனாஃபிக், எனவே விட பின்னுக்கு தொழக்கூடாது. இப்படி முடிவெடுக்கலாமா? இப்படி முடிவெடுத்தா எவன்ட பின்னுங்க தொழுறது? அப்போ எவனுக்கு எவன் தொழுவிக்கிறது என்ற நிலைமை வரும். அப்போ ஒரு பண்பை வச்சு முடிவெடுக்கிறது இல்லை. முனாஃபிகள்ட 3 பண்பா: நம்பினா மோசடி செய்வான், பேசினா பொய்ய பேசுவான், வாக்களிச்சா மாறு செய்வான். பொய் பேசுறது அப்பப்பா எவ்வளோ பொய் விடுறோம் நாங்க. மனைவிமார்கள், குறிப்பா மனைவிமார்கள் எத்தனை ஆண்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். 2 மணிக்கு லஞ்சுக்கு வர சொன்னா இந்த 10 நிமிஷத்துல வந்துருவேங்கன்னுவான். 3 மணி 4 மணி அவன் பசியில இருப்பா. 10 நிமிஷம் நம்பினேன், அதனால பசியில இருந்தேன்னுவான். இல்லைன்னா ஏதாவது வாங்கித்தாரன்ட்டு ஏமாத்துவான். அல்லது உமாக்கு கணவர் வந்து தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய தாய்க்கு ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்கறதுக்கு நினைச்சிருப்பாரு. இதை பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுக்க போனா இவ 50,000 ஆக்கிடுவா. அதனால கொடுக்காம வைக்க மாட்டான், 50,000 ஆக்கிடுவா. சொல்லாம 50,000 கொடுத்தேன் இவகிட்ட பர்மிஷன் எடுக்கிறவன் எடுத்து அங்க 50,000 கொடுத்து 1 லட்சத்தை கொடுத்து 50,000 தாங்க கொடுத்தேன் உண்மைக்கு சொல்றது. தேவைக்கு இல்லாம வாயக்கிய வந்து உளர்த்திராதீங்க, வீணா பிரச்சனை வரப்போகுது. இப்படி எத்தனை போய் விடுறாங்க. சிலவங்க வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டி வரும். அந்த பிஸ்னஸுக்கு காசு தேவை. ஸ்டாக்ல வந்து காசு யாருக்கிட்ட இருக்கும்? சேமிப்புல பெண்கள் கிட்ட தான் இருக்கும். எப்படி பெண்கள் கிட்ட இருக்கும்? பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கிறத நான் சொல்லல, நகையா இருக்குமா இல்லையா? உடனே மாப்பிள்ளைக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா தேவைப்படுது, நீ நகையை தான் வச்சிரு. நகை கல்யாண வீட்டுக்கா போறது, கர்மாதி வீட்டுக்கா போறது, அந்த நகையை வச்சு அலங்கரிச்சு என்ன செய்யறது? கொஞ்சம் தந்து 2 மாசத்துல 1 வருஷத்துல திருப்பி 8 பவுனா 10 பவுன் தர்றேன், கறக்குறோமா இல்லையா? ஆனா 1 வருஷத்துல 2 வருஷத்துல திருப்பி கொடுக்கப்படுதா? போய் சொல்லி எடுக்கிறோம். பிசினஸுக்கு எடுப்போம், ஏதோ சொல்லுவோம். மனிதனுடைய வாழ்க்கையில பொய் என்றது இயல்பா வரும், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முடியுமான அளவுக்கு பொய் இல்லாத வாழ்க்கையாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுத்துது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொய் பேசினாலே பொய் பேசுவான்னு வருது. அப்ப பேசினால் பொய் பேசக்கூடிய நிலைமை வந்து முனாஃபிக்குடைய அடையாளமா இல்லையா? அடையாளம். அப்ப இதை வச்சு அவட்ட பின்னாடி இருந்து தொழக்கூடாதுன்னா பிரச்சனை வந்துடும். இதே போல முனாஃபிக்குகளோட என்னென்ன அடையாளங்கள்லாம் வருதோ அந்த எல்லாமே யாரிடம் ஒருமுகம் இருக்குதோ ஒருமுகப்படுத்தி இது எல்லாமே இவங்கிட்ட இருக்குது என்று யாரையாவது எங்களுக்கு விரல் நீட்ட முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் அந்த பட்டியலில் ஏதோ ஒரு வகையில வந்து நின்றோம். அதனால தான் நபித்தோழர்களே பயந்தாங்க. எப்படி பயந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் நாஃபக ஹந்தலா என்றாங்க. நாஃபக ஹந்தலா, அந்தலா வந்து முனாஃபிக் ஆகிவிட்டார். யாருக்கிட்ட வந்து சொல்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் கிட்ட நாங்க இருக்கிற நேரத்துல சொர்க்கம் கண்ணு முன்னுக்கு விளங்குது, நரகம் கண்ணு முன்னுக்கு விளங்குது, அப்படியே ஈமான் கூடுது, அல்லாஹ் மேல பயம் கூடுது. கொஞ்சம் வீட்டுக்கு திரும்பின உடனே என்ன நடக்குது? அப்படியே புள்ள குட்டிகளோட வாழ்க்கை கவனம் திரும்பிடுது. இது நயவஞ்சகத்தனமா? இது முனாஃபிக்குடைய ஒரு தன்மையா என்று நபித்தோழர்கள் பயந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட வந்து சொல்றாரு. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு இப்படிதான் இருக்குதுன்றாங்க. ஈமானுக்கு நாங்க எடுத்துக்காட்டா சொல்லுவோம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மீது சத்தியமா எனக்கும் ஈமான் இப்படிதான் இருக்குது, ரசூலுல்லாஹ் கிட்ட இங்க போல மர்மைதான் என்ற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ள வந்தோடனே பொண்டாட்டி பேசுவா பாருங்க, நோய் 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 ஆரம்பிப்பா. செலவுக்கு காசு இல்ல, புள்ளட்ட படிப்பிக்குது, அவருக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்கணும், ஃப்ரிட்ஜை வாங்கணும். அதுக்கு சொர்க்கத்துக்கு தியாகம் செய்ய நினைச்சவன் அதுக்கு எங்கால காசு எப்படி எடுக்கிறது? அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறது? இப்படி கவனம் திரும்புதா? இது ஒரு நயவஞ்சகத்தனமா நினைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு மாதிரியும் வீட்டுக்கு போனா ஒரு மாதிரி மனசு மாறுதே, இப்படிதான் இருக்கும், இப்படி ஒரு பாதி அப்படி ஒரு பாதி, இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தான் இருக்கும், இது நயவஞ்சகத்தனம் இல்லை, இதுதான் ஈமான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படி நாங்க ஒரு சில நபித்தோழர்களும் பயந்தாங்க, தன்னுடைய முனாஃபிக்தனம் வந்துருச்சோ. அப்ப அதுல இருந்து விதிவிலக்கென்று போக முடியாத அளவுக்கு நிலைமைகள் இருக்குது. அப்ப எல்லாமே ஒருங்கிணைந்து யாரிடம் இருக்கிறதோ இனம் காண முடியும் என்றால் முனாஃபிக்களுடைய பண்புகளோட பட்டியல் எடுங்க, அதை எடுத்து இவங்கிட்ட இது எல்லாமே இருக்குது தான்,
கன்ஃபார்ம் பண்ண முடியுமெண்டா அதான் ரசூலா சொல்றாங்களே, ஆதாரத்தை நீங்க கையில வைங்க, வெற்றி புறக்கணிங்க, அப்ப நியாயம் இருக்குது. ஒட்டுமொத்தமா மூடலாக யூகிச்சு நீங்க புறக்கணிச்சீங்கடா முஸ்லீம் ஒருத்தர காஃபிர் சொன்ன பாவம் வந்துடும். அதை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி பெண்களுக்கு.